ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி 5 வோல்ட் மொபைல் சார்ஜிங் சர்க்யூட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக எல்இடிஸாக ரன் பண்ணியிருப்போம். இதில் 2 காம்பனன்ட்ஸை மட்டுமே ஆட் பண்ணி 12 வோல்ட்டில் ரன் ஆகிற டிவைஸ் எல்லாத்தையுமே நம்ம இதை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். இதில் 5 வோல்ட் தான் வருது, அதனால் 12 வோல்ட் எல்இடி பிளிங்க் ஆகலை. நான் வந்து வோல்ட் மீட்டர் வச்சும் செக் பண்ணி காட்டுறேன். 6.1 வோல்ட்டுக்கிட்ட வருது. இந்த சார்ஜிங் சர்க்யூட்டில் 2 செனார் டயோடு இருக்கும். இதில் 4.7 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பக்கத்தில் ஒரு செனார் டயோடு இருக்கும். அதான் 6 வோல்ட்டு செனார் டயோடு. இப்போ இதில் தான் நம்ம இன்னொரு செனார் டயோடு ஆட் பண்ணி இதை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த டயோடை நான் ஒரு பழைய மொபைல் சார்ஜிங் சர்க்யூட்லேருந்து தான் எடுத்தேன். இது வந்து 6 வோல்ட்டு. இப்போது 25 வோல்ட்டு 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சார்ஜிங் சர்க்யூட்டில் 470 மைக்ரோஃபாரட் 10 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம 25 வோல்ட் இருக்க மாதிரி கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து செனார் டயோடு இந்த மாதிரி தான் சீரியஸாக கனெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி 5 வோல்ட் சர்க்யூட் போர்டில் ஒரு செனார் டயோடு இருக்கும். இந்த செனார் டயோடோட ஆனோட மட்டும் நான் டீசால்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த டீசால்டர் பண்ண இடத்துல இன்னொரு செனார் டயோடோட ஆனோட கனெக்ட் பண்ணோம். இப்போது ஒரு ஆனோடு இருக்கும், அடுத்து ஒரு கேதோடு இருக்கும். இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இந்த 12 வோல்ட் வந்துச்சுன்னா நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிடும். இது வந்து 10 வோல்ட் தான். நம்ம இதை 25 வோல்ட் கெப்பாசிட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை டீசால்டர் பண்ணிட்டு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்திருப்போம். இதோட விலை வந்து 5 ரூபா தான். இதில் வந்து இந்த கோடு போட்ட பகுதி வந்து மைனஸு. அதே மாதிரி இந்த அதுலேயும் மைனஸ் கோடு போட்டு காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு நல்லா நீட்டாக சால்டர் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த செனார் டயோடு ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை கொடுக்கும்போது நீங்கள் ஏசி லைன் வரும், அதனால் சர்க்யூட் போர்டில் எங்கேயுமே டச் பண்ணிடாதீங்க. இப்போ இதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்க்கலாம். 10 வோல்ட்டுக்கிட்ட வருது. இதை யூஸ் பண்ணி நம்ம 12 வோல்ட்டில் ரன் ஆகிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட் போர்டு அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு ஷாக் அடிக்கும் கண்டிப்பாக. அதனால் நம்ம இதை ஒரு பழைய மொபைல் சார்ஜரோட பாக்ஸுக்குள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரலுக்கு 2 வயரை நீட்டாக சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் நியூட்ரலுக்கான ஒயரை வந்து சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக சால்டர் பண்ண அந்த செனார் டயோடோட ஆனோட்லேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம சுவிட்சை வந்து பேக் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மேலே இருக்க அந்த பிசுரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளேடை யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். கையில் எங்கேயும் கிழிச்சிக்கிடாமல் பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து இந்த ஹோல் வழியாக விட்டு சுவிட்சை இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இதோட சுவிட்சிலேருந்து வர அந்த சென்டர் பின் ஒயரை போர்டில் ஃபிக்ஸ்டாக இருந்த செனார் டயோடோட ஆனோட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண செனார் டயோடோட ஆனோட்டில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒயிட் கலரில். அந்த ஒயரை சுவிட்சோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதோட ஆப்போசிட் எண்டில் இன்னொரு ஒயர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒயரை வந்து புதுசாக ஆட் பண்ண அந்த செனார் டயோடோட கேதோரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுவிட்ச் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த சர்க்யூட் போர்டு எல்லாத்தையுமே நீட்டாக டேப்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு எல்இடிக்காண்டி ஒரு ஹோல் மட்டும் போட்டு அதில் எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுதேன். பேக் சைடில் ஒரு டபுள் சைட் டேப் வச்சுக்கிடுதேன், இந்த எதுவுமே ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபெவிக்விக் வச்சு சுற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளக்இன் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இது 5 வோல்ட்டில் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆஃபில் இருந்துச்சுன்னா 5 வோல்ட்டு. இதோட அவுட்புட்டில் ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். 5.5 வோல்ட் வருது. அந்த சுவிட்சை யூஸ் பண்ணி 12 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் செட் பண்ணோடனே நமக்கு 21 வோல்ட் வரும். உடனே ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அப்புறம் கான்ஸ்டன்ட்டான 10 வோல்ட் வரும். இந்த அடாப்டர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மேக் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு டிவைஸை 5 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட்டோ வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 வோல்ட் 12 வோல்ட் மாற்றிட்டே இருக்க முடியாது. சிங்கிள் அடாப்டர் யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட் எடுக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.